வணக்கம், நான் உங்க அனூப் சோனி. இன்னைக்கு கிரைம் பேட்ரோல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கான ஒரு அற்புதமான எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். கடவுள் எப்படி தலையெழுத்தை எழுதுனானே தெரியல. பெண்களை பார்த்ததும் நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுறேன். எனக்குள்ள ஒரு தனி உணர்வுகள் ஏற்படுது. வந்துட்டியாமா? நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, எனக்கு பசிக்கல. தீப்திமா, என்ன ஆச்சு? ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். ஹலோ ஹலோ, அட ஏதாவது பேசி ஏன் அமைதியா இருக்க? இங்க பாரு, நீ யாரா இருந்தாலும் சரி, இந்த விளையாட்டை முதல்ல நிறுத்திக்கோ. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. சர்ஃப்ராஸ், இங்கேயே நிக்கிற? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஜனங்க வேலை பார்க்கறத பார்த்து ரசிக்கிட்டு இருந்தேன். எப்பவுமே வேலையில ரொம்ப பிஸியாவே இருக்காங்க. இந்தா. நீ என்ன பிஸியா இருந்த? காலையில இருந்து உன் நாளே காணோம். பாத்தீங்களா, உங்க சிஸ்டர் என்ன ஒரு தடவையாவது பார்த்துடணும், இல்லைன்னா நாளே ஓடாது. என்ன மிஸ் பண்ணிட்டு இருந்தியா? நல்ல ஜோடி தான் போங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அந்த இடமே கலகலன்னு இருக்கும். அட எங்க அண்ணிமா, எல்லாருக்கும் எல்லாமே அமைஞ்சிடாத. உங்க வீட்டுக்காரர் தான் ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஏன்னா நீங்க அவருக்கு கிடைச்சிருக்கீங்கல்ல. என்னோட வாழ்க்கையில வெறும் முள்வேலி மட்டும்தான் இருக்கு. அப்படியா? உன்னை ரொம்ப குத்துறனோ? இப்ப காட்டுறேன் பாரு. ஆஷா, என்ன பண்ற? வேண்டாம், சொன்ன கேளு. நில்லு. வேண்டாம் ஆஷா, என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்ன கேளு. வேண்டாம் ஆயிஷா, ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சாரி அண்ணி. பாத்தியா, உன்னால இவங்களோட ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு. பாரு, உன்னால இதெல்லாம். பரவாயில்ல, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். மம்மி, நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன். பாத்து வாமா. மம்மி, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அது சரி, அந்த ராஜனோட லேப்டாப்பை ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டானா? இல்லையே, உன் லேப்டாப் இன்னும் வரலையே. அட, ஏன் இவ்ளோ போய் பேசுறான்? மதியத்துக்குள்ள ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறேன்னு சொன்னான். சரி, நான் வரும்போது பாத்துட்டு வரேன். அண்ணா, சந்தா நகர். உட்காருங்க. சர்ஃப்ராஸ், இந்த நேரத்துல என்ன பண்ற? ஒன்னும் இல்லையே, தூக்கம் வரல, அதான் பழச கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பழைய நினைவுகளா? லேப்டாப்லயா? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம கல்யாண ஆல்பம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நம்ம கல்யாண வீடியோ பாத்தியா? நானும் பாக்குறேன். நீ என்ன பின்னாடியே இருக்க? நம்ம கல்யாண வீடியோவா இல்ல அடுத்தவங்க ஃபர்ஸ்ட் நைட்டா? கண்டத பேசாத. அது சரி, இதெல்லாம் சொல்லி எனக்கு மூட வர வைக்கிறியா? ஃபேமிலி பிளானிங்கா? விடு சர்ஃப்ராஸ். எப்போ நான் உன் பக்கத்துல வந்தாலும் நீ என்ன விரட்டி விட்டுக்கிட்டே இருக்க. ஏன், உனக்கு அம்மாவுக்கு ஆசை இல்லையா? இல்ல
என்ன உனக்கு பிடிக்கலையா? நீ வந்து டூ மச். சரி சீக்கிரம் சரி. அண்ணா கொஞ்சம் மெதுவா ஓட்டுறீங்களா? சார் நான் தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். ம் இந்த இடத்துல தான் சார் கிட்னாப் பண்ணாங்க. நான் இங்கேருந்து சத்தா நகர் போயிட்டு இருந்தேன். திடீர்னு வேனில் 2 பேர் வந்தாங்க. அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. பொண்ணை தூக்கிட்டு போனானுங்கல்ல, அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணியாயா? இல்லை சார், பதட்டத்தில் என்னால் நம்பரை நோட் பண்ண முடியல சார். இல்லை சார், அது ப்ளூ கலர் வேன் சார். தீப்தி கிட்னாப்பிங் கேஸ் போக போக பூதாகாரமா வெடிச்சது. உடனே கேஸ கிரைம் பிரான்ச் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஜெயின் சார். ஜெய்ஹிந்த். என்ன அப்டேட் சார்? போர்வெளி கேஸ்ல இருந்து கிட்னாப் பண்ற இடம் வரைக்கும் ஆட்டோவை ட்ரேஸ் பண்ணோம். எங்கெல்லாம் சிசிடிவி இருந்ததோ அங்கெல்லாம் ஆட்டோ பின்னாடி எந்த ப்ளூ வேனும் தெரியல சார். எங்க கிட்னாப்பிங் நடந்ததோ அங்க சிசிடிவி இல்ல. அதனால வேன் எந்த டைரக்ஷன்ல போச்சுன்னு எதுவும் ட்ரேஸ் ஆகல சார். கிட்னாப்பிங் நடந்து 16 மணி நேரம் ஆகுது. அந்த பொண்ணு என்ன நிலைமையில இருக்கலாம், ஆனா இன்னும் ட்ரேஸ் ஆகலன்னு சொல்ற. அந்த வேன் கண்டிப்பா காட்டு பக்கம் தான் போயிருக்கணும். அங்க செக் பண்ணியா? எஸ் சார், ஃபுல் நைட் அங்க பெட்ரோலிங் நடந்தது. அந்த ஏரியாலையும் சிசிடிவி இல்ல. அதோட அங்க ஸ்ட்ரீட் லைட்டும் எரியல சார். கிரிமினல்ஸ் இதை தான் சாதகமாக்கிக்கிறானுங்க. ஆனா இதை காரணமா சொல்ல முடியாது. நியூஸ்ல நம்மளை போட்டு தாளிக்கிறானுங்க. சார், கிட்னாப் பண்ணப்பட்ட பொண்ணை பத்தி தெரிஞ்சிடுச்சு சார். நியூஸ் என்னன்னா, தீப்தின்ற ஒரு பொண்ணு காணாம போயிட்டா நியூஸ் நமக்கு வந்திருக்கு. கிட்னாப்பிங் ஆன ஏரியால தான் அந்த தீப்தியும் இருக்கா. ஆட்டோக்காரங்க கிட்ட இந்த பொண்ணோட போட்டோவை காட்டினேன். இந்த பொண்ணு தான் அங்க இருந்து கிட்னாப் பண்ணிட்டு போனதா சொன்னா. ஏங்க தயவுசெய்து ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அவ காணாம போய் கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுது. நீங்க ஏதாவது நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். இப்பவே கொஞ்ச நேரத்தில். என்ன, தீப்தியை கிட்னாப் பண்ணிருக்காங்களா? யார்கிட்டயாவது இருந்து உங்களுக்கு கால் வந்துச்சா? இல்ல சார். யார் மேலேயாவது சந்தேகம்? சார், ஒரு பையன் தீப்திக்கு ரொம்ப நாளா தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். அவன் யாரு? தெரியாது சார். ஆனா ரொம்ப நாளா அவ டென்ஷன்ல இருந்தா சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன்ல யார் கூடயோ சண்டை போட்டுட்டு இருந்தா. அப்பதான் எனக்கே தெரியும் சார். இங்க பாரு, நீ யாரா வேணா இருந்துட்டு போ. இந்த மாதிரி பண்றத முதல்ல நிறுத்திக்கோ. இது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏமா, என்ன ஆச்சு? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யாருன்னு தெரியலம்மா. சும்மா எனக்கு பிளாங்க் கால் பண்ணிட்டே இருக்கான். அதோட இப்ப என்ன ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அம்மா அவன் இன்னைக்கு எல்லையை மீறிட்டான். தீப்தி விஷயத்துல இவ்வளவு நடந்திருக்கு. நீங்க எதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்ல? அதான் சார் நான் பண்ண தப்பு. இப்படி எல்லாம் ஆகும்னு எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார், அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. இங்க பாருங்க, முழு முயற்சி நாங்க எடுக்கிறோம். இது எங்க வேலை. நேத்து தீப்தியை லாஸ்டா எப்போ பாத்தீங்க? சார், நேத்து காலையில நான் ஆபீஸுக்கு போகும்போது பார்த்தேன். அவ ஆபீஸ் எங்க இருக்கு? அது போரிவில்லியில் இருக்கு. ஏவல் கம்ப்யூட்டர் கம்பெனிஸ்ல சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்கா. ஆபீஸை விட்டு கிளம்பும் போது அவ இவளுக்கு போனும் பண்ணிருக்கா. மம்மி, அந்த ராஜன் லேப்டாப்பை ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தானா இல்லையா? இல்லையே, உன் லேப்டாப் இன்னும் வரலையே. ஐயோ, எப்ப பார்த்தாலும் போய் தான் பேசுறான். மதியமே ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து தரேன்னு சொன்னான். இன்னும் வரல. சரி, நான் வரும்போது பாத்துட்டு வரேன். தீப்தி நைட்டு 9 மணி வரைக்கும் நேற்று வீட்டுக்கே வரல. போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. நான் ராஜன் கடைக்கு கேட்கறதுக்காக போனேன். ஆனா அங்க தீப்தி வரவே இல்லைன்னு அவ சொன்னா. சரி, ராஜன் ஷாப் எங்க இருக்கு? ஆமா சார், தீப்தி மேடம் என்னுடைய பழைய கஸ்டமர். லேப்டாப் ரிப்பேர்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ராஜன் அண்ணா, இந்த லேப்டாப்பை கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். இது ரொம்ப ஹேங் ஆகுது. அதோட வைஃபை சிக்னலும் காமிக்க மாட்டேங்குது. 2 minutes வெயிட் பண்ணுங்க, என்ன பிரச்சனைன்னு பாத்துடுறேன். உட்காருங்க உட்காருங்க. இங்க வா, போய் ஒரு கூல்ட்ரிங்கோட போ. இல்ல, அதெல்லாம் வேண்டாம் ராஜன் அண்ணா. எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. நீங்க இதை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுங்க. பேக்கையே வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வீட்டுல கொடுத்துருங்க. சரியா மேடம்? உட்காருங்க, பார்த்து சொல்லிடுறேன்.
நேத்து சாயங்காலம் 7:30 வரைக்கும் அவங்க கால் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மேடம் நானே கால் பண்ணலாம்னு நினைச்சேன். ராஜன் அண்ணா, என்னோட லேப்டாப்பை ரிப்பேர் பண்ணீங்களா இல்லையா? ஃபுல்லா சரி பண்ணிட்டேன். வீட்டுக்கு தான் வர முடியல, நீங்க இங்க வந்து வாங்கிட்டு போயிடுறீங்களா? சரிங்க, நான் கடைக்கு வந்தே வாங்கிட்டு போறேன். ஆனா அவங்க வரவே இல்ல சார். லேட் நைட்ல அவங்க அப்பா வந்தாரு. இந்த பொண்ணு விஷயத்துல கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தாரு. அவளை கிட்டதான் எங்கேயோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க. உனக்கு அதை பத்தி தெரியாதா? இல்ல சார், நீ காலையில தான் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த கடைக்கு வர்றதா சொல்லியிருக்கா, அதுக்குள்ள அவ கிட்னாப் ஆயிருக்கா. இவன் பேக்ரவுண்டை செக் பண்ணு. அதே மாதிரி இவன் சர்க்குள்ள ஏதாவது ப்ளூ வேன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. என்ன அதுல தானே கிட்னாப் ஆயிருக்கா? திப்தியை இதுக்கு முன்னாடி யாரோ பிளாங்க் கால் பண்ணதா சொல்லியிருக்காங்க. யாரோ ஸ்டாக்கர். அவளோட கால் ரெக்கார்டை ஸ்டடி பண்ணுங்க. அவ எங்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் அங்கெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்க. அவ ஆஃபீஸ் போயிட்டு வர வழி எங்கேயாவது கனெக்ஷன் இருக்கலாம். அட என்ன சார் நீங்க இப்படி இருக்கீங்க? அவன் திப்திக்கு தொல்லை கொடுத்துருக்கான், ஆனா நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க இல்ல? நீங்களே சொல்லுங்க, நான் என்ன உங்களுக்கு மூணாவது மனுஷனா? போதும் ஜெய், இத பத்தி பேசுற நிலைமையில நாங்க இப்ப இல்ல. இங்க பாருங்க, எனக்கும் விஷயம் புரியுது. நம்ம கையை கட்டிக்கிட்டு சும்மாலாம் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, ஏதாவது சொல்லுங்களேன். அப்பதான் நம்மளால திப்தியை கண்டுபிடிக்க முடியும். வெளியே போய் நம்ம தேடலாம். இவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ ஆபீஸ், லோக்கல் ஏரியா எல்லா இடத்துலயும் இவளை பத்தின தேடுதல் முயற்சி தொடர்ந்துச்சு. ஆனா எவ்வளவு முயற்சிகள் எடுத்தும் காவல்துறையால இந்த பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியல. தீப்தி, தீப்தி. இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், இந்த பையன்தான். இவன் பேரு சங்கீத். இவனோட நம்பர் எங்களுக்கு திப்தி கால் ரெக்கார்ட்ல கிடைச்சது. இவன் வேற வேற நம்பர்ல இருந்து திப்திக்கு கால் பண்ணிட்டே இருந்திருக்கான். சார் ஒரு நிமிஷம், இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆமா சார், இவனை நான் திப்தி கூட பார்த்துருக்கேனே. அப்போ திப்தி ரொம்ப கோவத்துல இருந்தா. நான் கிட்ட போகும்போது திப்தி அவனை போக சொல்லிட்டா. திப்தி என்னாச்சு? இங்க இருந்து போடா. இவன் யாரு? திப்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஒருவேளை இந்த பையன் அவளை ஸ்டாக் பண்ணியிருக்கலாம் சார். அந்த பையனை திப்தி கூட பார்த்ததா சொன்னீங்கல்ல, அது எப்போ இருக்கும்? இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி. எங்க பாத்தீங்க? திப்தியோட ஆஃபீஸ்க்கு வெளியே. சார், நான் தீப்தி ஒன்றும் பண்ணல. அவ என்னோட நல்ல ஃப்ரெண்டு. அதான் நான் கால் பண்ணேன். நீ 2 நம்பர்ல ஸ்டாக் பண்ணியிருந்தியா? ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியா? இல்ல சார், நான் எதுக்கு ஸ்டாக் பண்ணணும் சார்? அவ என்னோட நல்ல ஃப்ரெண்டு. சொல்ல போனா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம். அப்படியா? அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா? சார், நான் உங்ககிட்ட பொய் சொல்லல. எந்த கம்பெனில நான் ஜாப் பண்றேனோ அவ கம்பெனி தான் கம்ப்யூட்டர் சப்ளை பண்றாங்க. அதனால அடிக்கடி நாங்க போன்ல பேசிப்போம். அதுக்கப்புறம் நாங்க விரும்பவும் ஆரம்பிச்சோம். இந்தா. சரி தீப்தி, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட், MBAவும் படிச்சிருக்க. இந்த கம்பெனில ஏன் மாட்டிருக்க? உனக்கு நல்ல நல்ல ஜாப் ஆஃபர் கிடைக்கும்ல. நான் ஒன்னும் மாட்டிக்கல. சரியான வாய்ப்புக்காக காத்திருக்கேன், அவ்வளவுதான். வாய்ப்பு கிடைச்சதும் நான் நேரா அப்ராட். நிஜமாவா? சரி, ஜாபை தாண்டி என்ன யோசிச்சு வச்சிருக்க? நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ ரியலி லைக் யூ. சொல்லு, நீயும் என்ன? சார், அவளுக்கும் என்ன பிடிச்சிருந்தது. ஆனா சார், கல்யாணத்துக்கு மட்டும் அவ ஒத்துக்கல. சங்கீத், நான் பலமுறை சொல்லிட்டேன், நான் இன்னும் கல்யாணத்துக்குலாம் ப்ரிப்பேர் ஆகவே இல்ல. என்ன தீப்தி, நீ உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற? நீ என்ன லவ் பண்ணலையா? எப்ப பார்த்தாலும் இதே கேள்வியா? நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமே இந்த டாபிக்க பத்தி நம்ம பேச வேணாம் சங்கீத். அதுக்கப்புறம் அவன் என் போனை கூட அட்டென்ட் பண்ணல. அதனால நான் வேற நம்பர் வாங்கினேன். அதுல இருந்து அவளுக்கு கால் பண்ணேன். ஹலோ, ஹே, நீ எதுக்காக பேச மாட்டேங்கிற? சார், 2-3 தடவை அவ கால் அட்டென்ட் பண்ணா. ஆனா அவகிட்ட பேச எனக்கு தைரியம் வரல. எப்ப நான் பேச ஆரம்பிச்சேனோ அப்பவே அவ அப்செட் ஆயிட்டா. ஹலோ ஹலோ தீப்தி, எப்படி இருக்க? நீயா? நீதான் எனக்கு இவ்வளவு நாளா பிளாங்க் கால் கொடுத்துட்டு இருந்தியா? அது இல்ல தீப்தி, நான் வந்து... போது நிறுத்து.
நீ என்ன மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணிடாத, சரியா? சார் நான் அவளை மீட் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணேன். ஆனா அவ பதிலே சொல்லல. எப்போ உன்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அப்போ உன்னால பொறுத்துக்க முடியாம போச்சு. அதனால அவளை கிட்னாப் பண்ணி ரேப் பண்ணி அவளை கொலை பண்ணிருக்க. சார் என்ன பேசுறீங்க? சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. சத்தியம் பண்றேன். அந்த பையன் தீப்தி கூட சண்டை போடுறத நீ பார்த்திருந்தோம், எதுக்காக என்கிட்ட சொல்லல? என்னமோ பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுவ. அந்த பையன் யாருன்னு என்கிட்டயா கேக்குற? என்ன சொல்றீங்க நீங்க? என்கிட்ட அப்பவே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்குமா? சரி விடுங்க, அதான் இப்ப சொல்றேன்ல, கேளுங்களேன். என்னதான் சொல்ல வர? இங்க பாருங்க, திப்தி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றீங்க? அப்ப மட்டும் நான் சொல்லியிருந்தா என் குடும்பத்துல எதுக்கு நீ தலையிடுறன்னு என்கிட்டயே கேட்டிருப்பீங்க. உங்ககிட்ட இருந்து எவ்வளவு விஷயத்த மறைச்சிருக்கான்னு பாருங்க. என் பொண்ணை பத்தி தப்பா பேசினா மரியாதையா இருக்காது. அவ இந்த உலகத்திலே இல்ல. இல்ல அனிமா, நான் ஒன்னும் தப்பான அர்த்தத்துல சொல்லலையே. உன்னோட எல்லா அர்த்தமும் எனக்கு தெரியும். முதல்ல இத சொல்லு, நீ எதுக்காக தீப்தியோட ஆபீஸ்க்கு போயிருந்தன்னு? சார், திப்தியோட பிஎம் ரிப்போர்ட் படி முதல்ல மயக்கமடைய வச்சிருக்காங்க, அப்புறம் ரேப் பண்ணிருக்காங்க சார். இவ பாடியை பார்க்கும் போதே தெரிஞ்சது. காஸ் ஆஃப் டெத் சஃபகேஷன். மிருக குணம் கொண்டவன் தான் இந்த மாதிரி பண்ணுவான். சங்கீத் தான் சொன்னானா? இல்ல சார், ஆனா ஒண்ணு, கில்லர் திப்தியோட உடம்புல இருந்து டிஎன்ஏவை அழிச்சிருக்கான். திப்தியை 2 பேர் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. சங்கீத்க்கு இந்த கிட்னாப்ல பங்கு இருந்துச்சுன்னா அவன் கூட இன்னொருத்த இருந்திருக்கணும். நீ சங்கீத்தை விட்டுடு, ஆனா அவனை ஃபாலோ பண்ணு. அதே மாதிரி அவன் கனெக்டட்ல இருக்கிற ஆளுங்க கிட்ட ப்ளூ கலர் வேன் இருக்கான்னு பாரு. அதோட சார், ராஜனை பத்தியும் ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி ராஜன் மேல ஒரு பொண்ணு அவன் மேல கேஸ் கொடுத்துருக்கா. அந்த கேஸ் ஸ்ட்ராங் இல்லாதனால அவன் ரிலீஸ் ஆயிட்டான். அவனை பார்க்கும் போதே ஒரு மாதிரி தான் இருந்தான். ஆனா சார், என்னோட பேக்ரவுண்ட்ல யாரும் கிடைக்கல. இவங்கிட்ட ப்ளூ கலர் வேணும் இல்ல. ஒரு நிமிஷம் அபிஷேக் சொல்லு. சார், ராஜனை பத்தி என்கொயரி பண்ண அவன் ஹெல்பர் கிரீஷ்னு ஒருத்தன் கிடைச்சிருக்கான். ராஜன் லேப்டாப் அவன்கிட்ட இருந்துச்சு சார். சார் இது வந்து ராஜனுடைய லேப்டாப். இதுல தான் ராஜன் பாய் பெண்களுடைய கெட்ட கெட்ட போட்டோஸ். இது உன்கிட்ட எப்படி வந்துச்சு? சார், நான் ராஜன் சார்கிட்ட ரொம்ப நாளா வேலை பார்த்தேன். போன 3-4 மாசத்து சம்பளம் அவர் கொடுக்காம இழுத்தடிச்சாரு. எப்ப நான் கேட்க போனாலும் என்ன விரட்டிடுவாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, போ வெளியில போ. அதான் கோபம் வந்து லேப்டாப்பை தூக்கிட்டு ஓடிட்டேன். இதுல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் யாரு? சார் அது எனக்கு தெரியாது சார். ராஜன் தீப்தி உறவு எப்படி இருந்துச்சு? சார், ராஜன் பாய் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாரு. நான் சார் கிட்ட சொல்லிட்டேன். தீப்தி மேடம் மேலையும் அவருக்கு ஒரு கண்ணோட்டம் இருந்தது. சரி, நீ போ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தீப்தியை ரேப் பண்ணதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அவன் கண்டிப்பா ஒரு சாடிஸ்டா இருக்கணும். செக் பண்ணு, ஒருவேளை தீப்தியோட போட்டோஸா இருக்கலாம். ராஜனை கூட்டிட்டு வா. சார், சார் விட்டுருக்கு சார். சார், திப்தி கடைசியா உனக்கு போன் பண்ணிருக்கா? மரியாதையா உண்மையா சொல்லு. திப்தியோட மர்டர் கேஸ்ல உன் கூட இருந்தது யாரு? சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். நீங்க தான் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க உன் லேப்டாப்ல நியூட் பிக்சர்ஸ் இருக்கே, அது யாருது? என் லேப்டாப்லயா? என் லேப்டாப் எங்க இருக்குது? உன் லேப்டாப் தான் கிரீஷ் கடையில இருந்து எடுத்துட்டு ஓடி இருக்கான். ஆமா சார், அவ என் கடையில லேப்டாப்பை தூக்கின்னு ஓடினான் தான். ஆனா அது எந்த இல்லையே. அந்த லேப்டாப்பை ஒரு பையன் என் கடையில வித்துட்டு போனான் சார். அப்படியா? உன் கடைக்கு தான் வந்தானா? ஐயோ, உண்மையை தாங்க சொல்றேன். ஒரு நாள் ஒரு பையன் என் கடைக்கு வந்து அந்த லேப்டாப்பை வித்துட்டு போயிட்டான் சார். $2000 தரேன். சரி, சீக்கிரம் கொடு. சார், அவன் லேப்டாப்பை கொடுத்தான். நான் கம்மி ரேட்டு 2000 கொடுத்து வாங்கிக்கிட்டேன். ரெடி பண்ணி நல்ல வேலைக்கு வித்துலான்னு நினைச்சேன் சார். ஆனா லேப்டாப்ல இந்த மாதிரி போட்டோஸ்லாம் இருக்குன்னு தெரியாது சார். யார் அந்த பையன்? எனக்கு தெரியலையே சார். முதல் தடவை அப்பதான் கடையில பார்த்தேன் அவனை. சார் சார், எனக்கு மரியாதை இருக்கு சார். ரொம்ப மரியாதை இருக்கு. உன்னை பத்தி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. உன் மேல மோலிஸ்டேஷன் சார்ஜ் இருந்திருக்கு. சார், என் மேல பொய்யான கேஸ போட்டாங்க சார். நான் உண்மைதான் சார் சொல்றேன். இப்படி கேட்டா ஒத்துக்க மாட்டான். நம்ம பாஷையில நீ கேளு. சார் அடிக்காதீங்க. சோ, நான் லேப்டாப்பை செக் பண்ணேன். ஆனா அதுல திப்தியோட போட்டோ இல்ல.
ஒருவேளை அவளோட போட்டோகிராஃப்ஸை டெலீட் பண்ணிருக்கலாம்ல. டெலிட்டட் டேட்டாவை ரீஸ்டோர் பண்ணு. ஓகே சார். ஆனால் இன்னொரு விஷயம், எல்லா ஃபோட்டோவும் மார்ஃப்ட். மாஃப்ட்? எஸ் சார். அதாவது நியூடு பிக்சர்ஸ் மேலே இன்னொரு பொண்ணு ஃபோட்டோ ஓட்டுறது. ரைட் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் லேப்டாப்பை செக் பண்ணும்போது எனக்கு சர்ஃபராஸ்னு ஒரு ஃபோல்டர் கிடச்சிது. அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது. பாருங்களேன், லேப்டாப்பில் இருந்து பெருசாக எதுவும் கிடைக்கல சார். லேப்டாப்பில் இருந்து சீரியல் நம்பர்லேருந்து பையர் நம்பர் எடுத்தா கொர்லார் என்ற சர்ஃபராஸ் தான் இந்த லேப்டாப்பை வாங்கியிருக்கான் சார். இங்கே பாருங்கள், மேலே ஸ்டிக்கரும் இருக்கு. ஒருவேளை லேப்டாப் வாங்கினா சர்ஃபராஸாக இருப்பானோ, உள்ள ஃபோல்டரில் சர்ஃபராஸ் தான் இருக்கான். இல்லை 2 பேரும் ஒரே ஆளா? சாத்தியம் இருக்கு. அபிஷேக், குர்லா போலீஸை கான்டாக்ட் பண்ணு, சர்ஃபராஸை கூட்டிட்டு வா. சார். சூடா டீ வந்தாச்சு. ஆயிஷா, நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். டெலிவரியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. இப்போ நீ ஃபிட் ஆயிட்ட அண்ட் ஜூஹிக்கும் 1 வயசு ஆகுது. ஆயிஷா, அதே பிஸ்னஸை ஏன் ஆரம்பிக்க மாட்டேங்கிற? உன் அன்னி கூட நீ பண்ணிட்டு இருந்தியே. இல்ல வசன், இப்போ நிலைமை ரொம்ப மாறி இருக்கு. ருவேதா அண்ணி திரும்பவும் அதை ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. சரி, நீ அதை ஆரம்பிய. ஏன் எங்க 2 பேரையும் சமாளிக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? ஆயிஷா, நான் உன்னோட எல்லா கஷ்டங்களையும் போக்கி இருக்கேன். நீ எனக்கு கஷ்டமா இருக்க மாட்ட. சரி ஜூஹி, நீ அவ பேரை சொல்லவே இல்லை. ஏன்? அவ சர்ஃபராஸோட குழந்தைனா? இவன் தான் லேப்டாப்பை வித்தானா? இவன் தானே? இல்ல சார், இது அந்தாலே இல்லையே. ஸ்கெட்ச் வாரி அடையாளம் சொல்றியா? அந்த பையன் பார்க்கறதுக்கு இப்படிதான் சார் இருந்தான். 2000 ரூபா தான் கிடைக்கும் தம்பி. தீப்தி எங்கெங்கெல்லாம் போனாலும் அங்கங்க உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி சொல்லியிருந்தேன். என்ன அப்டேட்? அவன் ஃபோனோட லொக்கேஷன்ஸை எடுத்த பல ஏரியாவோட ஃபுட்டேஜஸையும் எடுத்தோம். ஆனால் சார், ஃபுட்டேஜ் அதிகமாக இருக்கு. ஃபுட்டேஜ் அதிகமாக இருந்தால் அதிக பேரை செக் பண்ணுறதுக்கு உட்காரவை. ஃபுட்டேஜில் தீப்தி எங்கெங்கெல்லாம் ஸ்பாட் ஆகிறாலோ அங்கே ஸ்டாக் பண்ணுறவன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதோட சங்கீத், ராஜன், சர்ஃபராஸ் யார வேணாலும் இருக்கலாம். இல்லைனா இவன் இந்த ஸ்கெட்ச்காரனா கூட இருக்கலாம். அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். எஸ் சார். தீப்தியோட கொலை நடந்து இப்போ 10 நாள் ஆகுது. ஆனா இந்த தேடுதல் வேட்டையில சர்ஃபராஸை பத்தி சில முக்கியமான தகவல்கள் காவல்துறைக்கு கிடைச்சிருக்கு. அது இந்த கேஸை இன்னமும் குழப்பி விட்டுடுச்சு. சார் சார், நாங்க லோக்கல் போலீஸ் கிட்ட பேசினேன் சார். 1.5 வருஷமா சர்ஃபராஸை காணோம்னு அவங்க சொல்றாங்க. காணுமா? எஸ் சார். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வைஃப் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஊர் போலீஸால ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. லாங் பெண்டிங் கேஸ்ல இதுவும் ஒண்ணு சார். 1.5 வருஷமா? 1.5 வருஷம் சால ஆகாத மாதிரி அப்படி என்ன இருக்கு? இந்த கேஸை நான் ஸ்டடி பண்ணேன் சார். அவங்க ஒன்றும் பெருசா ஒர்க் அவுட்லாம் பண்ணல. விலாவ்ஸ்ன்ற ஒருத்தன் மேல மட்டும் இவங்களுக்கு டவுட் இருந்திருக்கு. ஏன்னா இவன் தான் சர்ஃபராஸுக்கு கடைசியை கால் பண்ணான். ஆனா இவனுக்கு எதிராக எதுவும் கிடைக்கல. அதனால இவனை விட்டுட்டாங்க சார். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சர்ஃபராஸ் காணாம போறான். 1.5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பையன் சர்ஃபராஸோட லேப்டாப்பை ராஜன் கடையில விற்கிறான். அதோட எந்த ஆளோட லேப்டாப்ல நியூடு பிக்சர்ஸ் இருந்திருக்கோ அதை டெலீட் பண்ணாம எதுக்காக வித்திருக்கணும்? அதோட ஆயிஷா, வஷீம் 2 பேருக்கும் இவனை தெரியல. ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் இவனை தெரிஞ்சிருக்கணும். ஆனா நம்ம கிட்ட அதை மறைக்கிறாங்க. சார், நான் அந்த ஸ்கெட்ச் எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணிட்டேன் சார். அதோட நம்ம டீம் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட ப்ளூ வேன் இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா அதில் தான் கிட்னாப் ஆயிருக்கா. சர்ஃபராஸோட லேப்டாப்ல எவ்வளவு பொண்ணுங்களோட போட்டோ இருந்துச்சோ அவங்க எல்லாரையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். இவங்க எல்லார் கூடயும் சர்ஃபராஸ் கணக்கில் இருந்ததா ஆஷா சொல்றாங்க. ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சுன்னா தீப்தியும் சர்ஃபராஸோட பாஸ்டா இருக்கலாம். லேப்டாப்போட டிலீட்டட் ஃபுட்டேஜ் என்னாச்சு? இன்னும் கிடைக்கல, ஆனா சீக்கிரம் கிடைச்சிடும்.
ஹலோ, நான் தான். எப்படி இருக்கீங்க? ஆயிஷா, நீயா? உங்க மொபைல்ல இருந்து என் நம்பரை கூட டெலீட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. அட, அப்படிலாம் இல்ல, நான் ஃபோன் மாத்திருக்கேன். நிறைய விஷயம் மாறி இருக்க நீ. வாழ்க்கை ஒவ்வொரு நேரமும் புது பாதையை தேடுது. ஆயிஷா, நீ என்ன பேசுற? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நானே கேக்குறேன். என்னை பத்தி போலீஸ் கிட்ட என்ன சொன்னீங்க? போலீஸா? ஆயிஷா, ஆயிஷா, நீ என்ன பேசுற? ஏன் போலீஸ் சர்ஃப்ராஸ பத்தி விசாரிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வரலையா? சார், தீப்தியோட ஆஃபீஸ்க்கு வெளியே இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணோம் சார். அதில் எல்லா இடத்துலையும் சங்கீத் கூட தான் அவ இருந்திருக்கா. ஆனால் சார், சங்கீத் தீப்தியை ஸ்டாக் பண்ண மாதிரி எதுவும் தெரியல. ஆனால் எவனோ ஸ்டாக் பண்ணுறதா சொல்லியிருக்கா. யாரோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபுட்டேஜை செக் பண்ணு. சரி சார். அப்புறம் இன்னொரு விஷயம், சாகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவ சித்தப்பா ஆஃபீஸ்க்கு வெளியே நின்று இருக்கா. என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஆளு அடிக்கடி தீப்தியோட ஆஃபீஸ்க்கு வெளியே வந்திருக்கானா. இவனுக்கு எதிராக ஏதாவது? அன்மேரிட் ஜாப்லெஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் மேன் சார். நல்லா குடிப்பான். கொஞ்ச நாள் திப்தியோட பேரண்ட்ஸ் கூடவே இருந்திருக்கான். திப்தியோட அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கல, அதனால இவனை விரட்டிட்டாரு. அவனும் அங்கே பங்கு கேட்டுட்டு இருந்தான். திப்தி வந்து வீட்டை விற்கவே விடலை. ஆமாம் சார், நான் இந்த வீட்டை விற்கணும்னு ஜெய் ரொம்ப கம்பல் பண்ணான் சார். வீட்டோட பங்கையும் கேட்டான். ஆனால் வீடு விற்கக்கூடாதுன்னு திப்தி நினச்சிருக்கா. சித்தப்பா, எந்த உரிமையில வந்து பங்கு கேக்குறீங்க? திப்தி, அண்ணன் தம்பி பேசும்போது நீ குறுக்க பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? மறந்துட்டீங்களா? முன்னாடி பிசினஸ் பண்றேன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருந்தீங்க. ஆனா அந்த பிசினஸ் ஓடவே இல்ல. அப்புறம் கடன் அடைச்சது யாரு? நானும் என் அப்பாவும் தான் அடைச்சோம். நீ அளவுக்கு அதிகமா பேசுற. நீங்க உங்க அளவோட இருக்கீங்களா? வேலையும் செய்ய தெரியாது, போதையையும் விட மாட்டீங்க. ஏய், நீ உன் லிமிட்ல இருக்கிறது நல்லது. அவ உன்கிட்ட பேசுறது சரிதான். ஒருவேளை ஜெய் இந்த வேலைய... சார், எங்க யாருக்கும் அவனை அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனா அவன் இதெல்லாம் பண்ண மாட்டான் சார். இவர் இப்படிதான் சொல்லுவாரு, ஆனா நான் யாரையும் நம்ப மாட்டேன். அவன் எப்பவும் என் பொண்ண பரம எதிரியா தான் பார்த்தான். என் அண்ணி தான் என்ன போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட அண்ணன் பொண்ணை கொல்ற அளவுக்கு நான் இன்னும் கேவலமானவில்லை சார். அப்போ அவ ஆஃபீஸ் பக்கம் ஏன் சுத்தன சொல்லு. தீப்தி சாகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அங்க இருந்திருக்க. ஏன் அங்க போன? சார், அவளை மீட் பண்ணி என்னோட பங்கை கேட்கலான்னு இருந்தேன், அவ்வளோதான். பங்கு கிடைச்சா நான் லைஃப்ல செட்டில் ஆகலாம்ல, அதான் சார். வேலை இல்லை, பணம் இல்லை. வேலை இல்லை, பணம் இல்லை. ஆனா உன் ஃப்ரெண்டு உமேஷ் உனக்கு பணம் கொடுத்துருக்கான், லோன் கொடுத்துருக்கான், நேரத்துக்கு பாட்டிலும் வாங்கி கொடுத்துருக்கான்ல. அதனால அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ தீப்திய... சார், அப்படிலாம் எதுவும் இல்லை, என்ன நம்புங்க சார். எது இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு சொல்லிடுவான். நீயும் தான். சார், இந்த லேப்டாப்போட டெலிட்டட் டேட்டாஸ்லாம் எடுத்தாச்சு சார். இதுல திப்தியோட போட்டோவும் இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்க. அண்ட் சம் நியூடு போட்டோஸும் இருக்கு பாருங்க. அப்படின்னா இந்த பொண்ணோட போட்டோகிராஃப்ஸை மாத்தி வச்சிருக்காங்க. இல்ல சார், மார்பிங்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஒரிஜினல் தான் சார். ரியலா தான் போட்டோ எடுத்திருக்கானுங்க. ஜுபேதா, என்ன யோசிக்கிற? நீங்க எப்பவும் உங்க தங்கச்சியை பத்தி யோசிச்சீங்க. அவ வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்னு நினைச்சீங்க. ஆனா இப்ப என் மேல ஒரு கரை பட்டிருக்கு. அது என்னை எப்பவும் விடாம தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த பொண்ணோட போட்டோகிராஃப்ஸ் மார்ஃபிங் பண்ணலையா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சர்ஃப்ராஸோட லேப்டாப்ல உங்க போட்டோ இருக்குன்னா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கணும். காரணம் இருந்தது. சர்ஃப்ராஸ் ஒரு பிளே பாய். நாங்களும் தப்பு பண்ணோம். நான் எதை பத்தியும் யோசிக்காம என் தங்கச்சி அவனுக்கு கட்டி வச்சேன். பக்கத்துலயே ஒரு வீடும் பார்த்து கொடுத்தேன். ஆனா அவன் என் மனைவிய கெட்ட எண்ணத்தோட பார்த்தான். நான் உண்மையை சொல்றேன், நான் என்னைக்குமே அவனை சந்தேகப்படல. நானும் ஆயிஷாவும் சேர்ந்து நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் சார். வேலை நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு எனக்கு மைக்ரைன் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஆயிஷா, இந்த வேலையால ஜுபேதாவுக்கு அதிக கஷ்டம் வரக்கூடாது. 2 மாசத்துக்கு ஹெவி கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மருந்து சாப்பிட்டா இவளுக்கு நிறைய தூக்கம் வரும். விஷயத்தை புரிஞ்சுக்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க வேலையை நிப்பாட்டுங்க.
எனக்கு உடம்பு சரியில்லாததுனால நாங்க எங்க வேலையை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருந்தோம் சார். அப்புறம் ஒரு நாள் நான் மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஹாய் அனிமா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அது வந்து ஒரு மாதிரி மயக்கமா இருந்தது. அர்பாஸ் என்ன இங்க? அவரு என்ன இது உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாமே நீங்க. நான் மருந்தோட டோசேஜ்ல நான் என்னையே அறியாம அப்படியே படுத்து தூங்கிட்டேன் சார். இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொன்னேன். நான் அப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு இருந்தேன். இவர் தான் என்ன தடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டான் சார். சர்ஃப்ராஸ், நீ பண்றது சரியில்லை. நான் ஆயிஷா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சொல்லிடு, நான் ஒன்னும் பயப்படல. சர்ஃப்ராஸ், எதுக்கு என் மனைவி தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிற? சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நான் செய்யறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு நைட்டுக்கு ஜுபேதாவை என்கிட்ட விட்டுடு. சர்ஃப்ராஸ், காத்தாத. என் பேச்ச நீ கேட்கலனா ஜுபேதாவோட போட்டோவை நான் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன். சார், அவன் எல்லாம் மீறி போயிட்டான். அதனால அவனை தீர்த்து கட்டிட்டீங்கல்ல? இல்ல, இவன் உதவியோட. இல்ல சார், இவன் யாருன்னே தெரியாது. இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகம் திரும்புச்சு. ஆனா சர்ஃப்ராஸ் கூட என்னதான் நடந்திருக்கும்? இது விஷயமா காவல்துறைக்கு ஒரு முடிவுக்கு வர முடியல. அண்ட் ராஜன் கிட்ட யார் அந்த லேப்டாப்ப வித்தாங்களோ அதுல சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. ஜுபேதாவை தாண்டி இந்த லேப்டாப்ல மத்த பெண்களுடைய ஆபாச புகைப்படங்களும் நிறைய இருந்துச்சு. மற்றும் காவல்துறை ஒவ்வொரு பெண்களா எல்லாரையுமே அடையாளம் பிடிச்சிட்டாங்க. ஆனா அதுல முக்காவாசி பெண்களுக்கு சர்ஃப்ராஸ் யாருன்னே தெரியலன்னு சொன்னாங்க. காவல்துறை அவங்க மனசுல பல கேள்விகள் எழுந்துச்சு. சார், இந்த ஃபுட்டேஜை க்ளோஸா எக்ஸாமின் பண்ணும்போது கிடைச்சத சில இடங்கள்ல தீப்தி பின்னாடி போறது நல்லாவே தெரியுதா? ஷர்வா, இவன் கூட வேற யாருன்னு கண்டுபிடி. எஸ் சார். சார், நான் ஒன்னும் பண்ணல சார். நான் ஒன்னும் பண்ணல சார். உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நீ தான் தீப்தியை ஸ்டாக் பண்ண, அவ பின்னாடியே அலைஞ்சிருக்க. அதோட அந்த மெக்கானிக்கை பிடிச்சி எல்லாத்தையுமே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் கேரேஜ்ல இருந்த ப்ளூ வேனை எடுத்துக்கிட்டு தான் தீப்தியை கிட்னாப் பண்ணிருக்கீங்க. உன் மெக்கானிக் எல்லா விஷயத்தையும் உளறிட்டான். இப்போ நீயா எல்லாத்தையும் சொன்னா நல்லது. சார், ராஜன் இல்லையா? ராஜன் இல்ல, ராஜன் வெளியே போயிருக்கு. ஹார்ட் டிரைவ் ரெடி ஆயிருச்சா? அது ரெடி ஆயிருச்சு. குடு. எனக்கு அவ தொட்டது பிடிச்சது. டே அண்ட் நைட் அவ முகம் எனக்குள்ள அலமோதுச்சு. நான் அவளை அடைய நினைச்சேன். நான் பைத்தியம் ஆயிட்டேன். பைத்தியம். நான் அவளை லவ் பண்ணேன். ஆனா இது அவகிட்ட சொல்லியிருந்தா அவ ஒத்துக்க மாட்டா. அன்னைக்கு ராஜன் கடைக்கு வருவான்னு எனக்கு தோணுச்சு. நீங்க கடைக்கு வந்து வாங்கிட்டு போயிடுங்க. நான் சரியா டைம் பார்த்து அவளை தூக்கிட்டேன். சார், சார், சாகர வரைக்கும் அவளை ரேப் பண்ணிருக்க சார். அதுக்கப்புறமா அவன் ரேப் பண்ணிருக்க. இதான் உன் ஊர்ல லவ்வா? தூக்குங்க இவனை. இவன் கத்துற சத்தம் ஸ்டேஷனுக்கு 1 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கணும். சார், 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 அடிக்காதீங்க சார். இந்த பொண்ணோட கேஸை நினைக்கும் போதெல்லாம் நம்ம கண்கள் மட்டும் இல்ல, மனசு கூட அழதா செய்யுது. ஆனா நம்மளால ஒன்னும் செய்யவும் முடியல, பேசவும் முடியல. ஆனா வலிய எல்லாராலையும் உணரத்தான் முடியுது. இதுக்கு எந்த ஒரு வைத்தியமே செய்ய முடியலையே. இந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸ போலீஸ் சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனா சர்ஃப்ராஸ் மர்டர் கேஸ் இன்னமும் கேள்விக்குறியா தான் இருக்கு. காவல்துறை இன்னமும் அவனை மிஸ்ஸிங் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சுபேதார் பல பெண்களுடைய குற்றவாளியா இருந்தான். சார், ஒருவேளை இவன் பேரு ஷாதா இருக்கலாம். ஷேர்ல ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறான். அப்புறம் 1 மாசமா இவனையும் காணோம். அது மட்டும் இல்ல, இந்த பையன் 1 மாசமா விலாஸோட டச்ல இருந்திருக்கான். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சர்ஃப்ராஸ் காணாம போனப்போ இவன் தான் கால் பண்ணிருக்கான். ஒரு நிமிஷம் இரு. சார், 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 நல்ல ஃப்ரெண்டா இருந்தேன். அந்த லேப்டாப் என்னுடைய ஸ்டோர் ரூம்ல தான் இருந்தது சார். என்கிட்ட சொல்லாம அவன் அதை தூக்கிட்டு போயிட்டான் சார். அதோட குறைஞ்ச விலைக்கு வித்துட்டான். சரி, அவன் எங்க இருக்கான்? நீங்க அவனோட ஸ்கெட்ச் காட்டினீங்கல்ல, அதை பார்த்து நான் பயந்துட்டேன். நான் அவனை ஊருக்கு அனுப்பிட்டேன். நீ அவனை ஒன்னா சேர்ந்து சர்ஃப்ராஸை கிட்னாப் பண்ணிருக்கீங்க? இல்ல சார்,
அவன் எதுவுமே பண்ணல. அப்போ உன் கூட்டாளி யாரு? சர்ஃப்ராஸ் என்ன பண்ணீங்க? எங்க இருக்கான் அவன்? ஹலோ விலாஸ் பகு, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சர்ஃப்ராஸ் என்னுடைய மகளுடைய மோசமான போட்டோவை எடுத்திருக்கிறான். அப்புறம் அவன் என் மாப்பிள்ள கூட என் ஊருக்கு நேரா வந்தா. என் பொண்ணு சொன்ன மாதிரியே நாங்களும் போலீஸ் கிட்ட நேரா போலான்னு இருந்தோம். ஆனா என் மாப்பிள்ள தான் ஒத்துக்கல. நம்ம போலீஸ் கிட்ட போனா நம்ம தங்கச்சி வாழ்க்கை பாழாயிரும். என்ன பேச்சு பேசுற? புரிஞ்சுக்கோங்க, போலீஸ்க்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா நம்ம மானம் தான் போகும். போலீஸ் வேண்டாம். அதனாலதான் நான் அமைதியா இருந்துட்டேன். அவன் எப்ப என் பொண்ணுடைய போட்டோவை இன்டர்நெட்ல போட்டுடுவேன்னு என்கிட்டயே மிரட்டினானோ அப்போ அவனுக்கு புரிய வைக்க நானே நேர்ல போனேன். அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொன்னேன், அல்லாவுக்கு பயப்படுப்பா, அந்த போட்டோவை டெலீட் பண்ணிடு. உன் பொண்ணை கொடுத்துரு, ஒரே ஒரு நைட்டுக்கு. டேய், ஏய், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. வாடா, என்ன பண்ணுமோ பண்ணிக்க. விலாஸ் எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். என்கிட்ட இருந்து அவன் நிறைய உதவிக்கு கடன் வாங்கியிருந்தான். அவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணான்னா அவன் கடனை மன்னிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. சார், நான் என்ன பண்ணணும்? அது என் பொண்ணுடைய மானத்தை காப்பாத்ததான். அதை நினைச்சு நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. சுபேதாவுடைய அப்பா சொன்னாரு, அவர் செஞ்ச இந்த தப்புக்கு அவரு சுத்தமா வருத்தமே படலையா. சொல்ல போன இந்த சொசைட்டில இவன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, என் சர்ஃப்ராஸ் மட்டும் தீப்தியுடைய குற்றவாளி கிரிஷா இருந்தாலும் சர்ஃப்ராஸ் மாதிரியே நிலைமை வந்திருக்கணும். இதுல தப்பே இருந்திருக்காது. ரீசெண்டா நம்ம நாட்டுல பல விஷயங்கள் நடந்துச்சு. பெண்கள் கிட்ட தவறா நடந்தா கண்டிப்பா அவனுக்கு மரணம் தான் முடிவா இருக்கும். எப்படியாவது நியாயத்தை வழங்கணும்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா நியாயம் கொடுக்கும் போது நம்ம யாரும் உணர்ச்சி வசப்படவே கூடாது. சட்டப்படிதான் நம்ம செயல்பட்டு ஆகணும். நியாயம் அப்பத்தானே கிடைக்கும். ஜுபேதாவுடைய கணவன் அர்பாஸ் அப்பவே போலீஸ் கிட்ட உதவிய நாடி இருந்தா ஜுபேதாவுடைய அப்பா இன்னைக்கு இந்த தப்பா பண்ணிருக்க மாட்டாரு, போலீஸ் கிட்டையும் மாட்டிருக்க மாட்டாரு. நான் அனுப் சோனி இப்ப உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருங்க. மற்றும் ஞாபகம் இருக்கட்டும், குற்றத்துக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு சின்ன நூலிழை மட்டும் தாங்க. தைரியமா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.